குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ தான் செகண்ட் மிட் டர்ம் எக்ஸாம் எழுதணும். ஆனால் கம்மியான மெம்பர்ஸ் தான் எழுதுனீங்க. எல்லாருமே எழுத மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், அறுசுவை அறிவோம் அப்படிங்கிற ஒரு பாடலை இப்போ பார்க்க போகிறோம். மொத்தம் டோட்டலாக நம்மளுக்கு 5 லெசன்ஸ் இருக்குது. அதில் 4 லெசன்ஸ் முடிச்சிட்டோம். இது 5வது லெசனு. இதுக்கப்புறம் வந்த பாதைன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். அவ்வளோதான், லெசன்ஸ் முடிஞ்சுது. இதோட உங்களுக்கு லெசன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இந்த வாரத்துக்கு அப்புறம் இனிமேல் நம்மளுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ரிவிஷன்ஸ் தான் போகும். அதனால் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு பாட்டு வரும். பாட்டை நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேங்களா? அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி, வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி, புளியங்காயில் நிறைஞ்சி கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி, மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவையை கண்டுபிடி, உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, வாழைப்பூவை மென்று தீனியும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி. இதில் மொத்தம் நம்மளுக்கு 6 சுவையை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு அப்புறம் மேம் உங்களுக்கு ஒரு வீடியோ ஜாயின் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த பாட்டை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை பார்த்துக்கலாம். சரிங்களா? அச்சு வெல்லம், எல்லாம் பொங்கலுக்கு இனிப்பு பொங்கல் சாப்பிட்ருக்கீங்களா? அதில் அம்மா அச்சு வெல்லம் கொட்டி போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் அச்சு வெல்லம். சரிங்களா? அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு இனிப்பாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வேப்ப இலை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. வேப்ப இலை எல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? அது ஒரு கசப்பாக இருக்கும், வாயில் வச்சா அப்படியே கசக்கும். அதே மாதிரி புளியங்காய்ங்கிறது புளிய மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த புளியங்காயிலேருந்து தான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய புளி கிடைக்கும். அதோட சுவை என்னன்னா புளிப்பு சுவை. எலுமிச்சம்பழம் புளிக்கும் இல்லையா? அதே மாதிரி புளியங்காயும் புளிக்கும். மிளகாய், நம்ம எல்லாத்துக்கும் மிளகாய் தெரியும்ல, அம்மா காயிலெல்லாம் போடுவாங்க. தெரியாமல் நம்ம மென்னுட்டா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? உசு உசுன்னு காரமாக இருக்கும் இல்லையா? அதைத்தான் கார்ப்பு சுவைன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம சமையலுக்கு முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய உப்போட சுவை உவர்ப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வாழைப்பூங்கிறது வாழை மரத்துலேருந்து நம்மளுக்கு கிடைக்குது. அந்த வாழைப்பூ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோட சுவை என்னன்னா துவர்ப்புன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுதான் 6 சுவைகள். சரிங்களா? அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி, வேப்ப இலையை மென்று பார்த்து கசப்பு சுவையை கண்டுபிடி, புளியங்காயில் நிறைஞ்சு கிடக்கும் புளிப்பு சுவையை கண்டுபிடி, மிளகாயை கடிச்சு பார்த்து கார சுவையை கண்டுபிடி, அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, உப்பை தொட்டு நாவில் வைத்து உவர்ப்பு சுவையை கண்டுபிடி, வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி, வாழைப்பூவை மென்று நீயும் துவர்ப்பு சுவையை கண்டுபிடி, அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி, அச்சு வெல்லம் தின்று பார்த்து இனிப்பு சுவையை கண்டுபிடி. பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிங்களா? என்னென்ன சுவைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இப்போ பாருங்கள், புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். சுவைகள்: கரும்பு இனிப்பு, புளியங்காய் புளிப்பு, பாகற்காய் கசப்பு, பாக்கு துவர்ப்பு, உப்பு உவர்ப்பு, மிளகாய் கார்ப்பு. இதுதான் 6 சுவைகள்.
இங்கே பாருங்கள், இந்த பூன் இருக்கு இல்லையா, இந்த பூங்கிற இதில் ஒன்றுலேயும் ஒவ்வொரு படம் இருக்குது. அதுக்குரிய கரெக்டான சுவையோடு நம்ம அந்த படத்தை மேட்ச் பண்ணோம். இங்கே பாருங்கள் மேம், பாருங்கள் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக அந்த இதோட இதாக மேட்ச் பண்ணும். கார்ப்புக்கு என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? மிளகாய் கொடுத்துருக்காங்க, புளிப்பு எலுமிச்சை கொடுத்துருக்காங்க, கசப்பு பாகற்காய், இனிப்பு லட்டு, உவர்ப்பு உப்பு, துவர்ப்புக்கு வாழைப்பூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் கரெக்டாக அதோட கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், ஒரு சின்ன கதை. ஒன்றாக சேர்ந்தால், நம்ம தனியாக எந்த வேலை செஞ்சாலும் அது முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதே ஒரே வேலையை 4-5 பேர் சேர்ந்து செய்யும்போது அந்த வேலையை எளிமையாக பிரித்து செய்யும்போது சீக்கிரம் முடிக்கலாம். அதைத்தான் இந்த கதை சொல்கிறாங்க. பாருங்க, ஒரு எறும்பு அழகான ஒரு இனிப்பு லட்டை பார்க்குது, அதை எடுக்கலான்னு ட்ரை பண்ணுது. ஆனால் அதனால தனியாக அதை தூக்கவே முடியல. தூக்கி பார்க்குது, இழுத்து பார்க்குது, முட்டி பார்க்குது, ஏறி பார்க்குது, எந்தனாலையும் முடியல. ஆனால் அதோட ஃப்ரெண்ட்ஸ் எறும்பை கூப்பிட்டோடனே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணோடனே அவங்க பாருங்கள் எவ்வளோ சுலபமாக ஈஸியாக அந்த லட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி நமக்குரிய வேலையை நம்மளுக்குள்ளே பகிர்ந்து செஞ்சுக்கிட்டா எளிமையாக சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரிங்களா? அதுதான் இந்த கடையோட மாரல். அடுத்தது பாருங்கள், எந்திர எறும்பு, ரோபோட் எறும்புங்கிற மாதிரி இதை வரைஞ்சிருக்காங்க. இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக வரைஞ்சி இந்த ஒயிட் கலர் பாக்ஸில் நீங்கள் வரையணும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், கதை கதையாம் கதையை கேட்போம் பெயரை எழுதுவோம். காக்கா நரி வடை திருடிட்டு போகிற கதை தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதுதான் இங்கே நம்மளுக்கு படமாக கொடுத்துருக்காங்க. காகம் பாருங்கள் வடையை பிடிச்சிக்கிட்டு மரத்து மேலே வைக்குது. நரி எட்டி எட்டி பார்த்து நம்மளுக்கு கிடைக்குமா, அந்த வடை கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி போய் நிற்கும் இல்லையா, அந்த கதை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், புறாவும் எறும்பும். ஒரு எறும்பு ஆற்றுல விழுந்து தவிச்சிட்ருக்கோம். அதை காப்பாற்றுறதுக்கு அந்த புறா இலையை பறித்து போடும். வேடன் வருவேன் அந்த புறாவை கொல்றதுக்காக எய்ம் பண்ணுவான். அப்போ அந்த எறும்பு என்ன பண்ணும்? போய் அந்த வேடனை கடிச்சு வச்சிரும் இல்லையா? அப்புறம் அந்த புறா தப்பிச்சிரும். இதுவும் ஒரு மாரல் ஸ்டோரி. நீங்கள் படிச்சிருப்பீங்க, எல்கேஜி யூகேஜிலெலாம் படிச்சிருப்பீங்க. அடுத்து பாருங்கள், சிங்கமும் எலியும். தெரியலையா உங்களுக்கு இந்த கதை? இதோட கரெக்டான பெயரை அந்தந்த பாக்ஸில் நீங்கள் எழுதணும். காகம், நரி, எறும்பு, புறா, சிங்கம், எலி அந்தந்த பாக்ஸில் கரெக்டாக எழுதிருங்க. அடுத்தது வந்த பாதை. இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன் கண். கண் கா 3 சுழி இன் கரெக்டாக அந்த பாக்ஸில் எழுதிருங்க. அடுத்தது சங்கு, சரம், பஞ்சு, படம், பணம், நகம், பள்ளி கரெக்டாக அந்தந்த பாக்ஸில் கரெக்டாக எழுதிருங்க அந்தந்த எழுத்தை. அதே மாதிரி தான் இதுலேயும் மணி, பாய், பல், பழம், முரம், மரம், வண்டு, தாள், மான். இதையும் உங்களுடைய புக்கில் கரெக்டாக எழுதிருங்க. அடுத்தது பாருங்கள், அந்த படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எழுதினீங்கன்னா அதோட உருவம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட் ஒன் காகம், செகண்ட் ஒன் எலி, கரடி, எறும்பு, மான், கிளி, மீன், குருவி. இதுதான் இந்த வந்த பாதையில் நாம் பார்க்கக்கூடிய பயிற்சிகள். இதோட உங்களுடைய புத்தக பயிற்சிகள் முடிஞ்சது. அடுத்தது பாருங்கள், நம்ம நோட்டில் எழுத வேண்டிய பயிற்சி பொறுத்துக்க மட்டும்தான் இருக்குது. 5th லெசனில் வேப்பிலை கசப்பு, புளி புளிப்பு, மிளகாய் கார்ப்பு, உப்பு உவர்ப்பு, கரும்பு இனிப்பு, வாழைப்பூ துவர்ப்பு. இதுதான் இந்த லெசனில் நோட்டில் எழுத வேண்டிய பயிற்சிகள். இதோட உங்களுக்கு இந்த லெசனோட செகண்ட் டேர்ம் போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. மேம் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நீங்கள் இதில் இருக்கக்கூடிய புக் எக்ஸசைஸும் நோட்டில் எழுத வேண்டிய எக்ஸசைஸும் எழுதி ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேம்க்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா? இதோட உங்களுக்கு முடிஞ்சது. தேங்க்யூ.